பழனி திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி கோயில் குடமுழுக்கு விழா நிகழ்ச்சி சிறப்புடன் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ஈஸ்வரன். கோயில் நிர்வாகம் சார்பாக பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள். முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக இருக்கக்கூடிய பழனி திருஆவினன்குடி அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமி கோவிலில் இன்றைய தினம் குடமுழுக்கு விழாவானது நடைபெற்றது. இந்த கோவிலில் கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பாக குடமுழுக்கு விழா நடைபெற்றது. அதற்கு பிறகாக இந்த 12 வருடங்களுக்கு பிறகு குடமுழுக்கு விழா நடத்துவதற்காக கடந்த சில மாதங்களாகவே கோயில் நிர்வாகம் ராஜகோபுரங்களை புனரமைக்கும் பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். இதனை அடுத்து இன்றைய தினம் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தில் யாக சாலைகள் அமைக்கப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க 6 கால வேள்வி பூஜைகள் ஆனது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று 6:30 மணிக்கு புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்டிருந்த தீர்த்த கலசங்கள் மேலதாளத்துடன் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கோபுர கலசத்திற்கு ஊற்றி இன்றைய தினம் குடமுழுக்கு விழாவானது நடைபெற்றிருக்கிறது. இந்த குடமுழுக்கு விழாவில் பழனி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு இந்த முருகனை வழிபட்டிருக்கின்றனர். பக்தர்களின் வசதிக்காக பழனி கோயில் நிர்வாகம் அடிப்படை வசதிகளான குடிநீர் மற்றும் கழிவறை வசதிகளை செய்திருந்தது. மேலும் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருந்ததன் காரணமாக பக்தர்கள் தனித்தனியாகவே கூட்ட நெரிசல் இல்லாமல் முருகனை தரிசனம் செய்யும் வகையில் போலீசார் தடுப்புகளை அமைத்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். இன்றைய தினம் 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனை தரிசனம் செய்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஈஸ்வரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.